எல்லாரும் தவறக்கூடியவங்க தான். ஆனா அதை மன்னிப்பு கேட்டு மேல விரும்பணும். அதுதான் வாழ்க்கை. அது மீது சுகமான இருக்கும். நம்ம மீட்டு கொடுக்குறதே சுகமான இருக்கும். ஆனா நம்ம இந்த கவனத்தில் நம்ம இல்லை. நம்ம எல்லாமே புறப்பார்வையில், பொருளடிப்பில் அல்லது மற்றவருடைய குற்றங்குறையில் தூய ஆராயதான் இருக்கிறோம். இறைவன் நினைக்கவே நேரம் இல்லைங்கிற அளவுக்கு நம்முடைய வரம்பு மீறிய எண்ணங்கள் பேச்சுகள் இருக்கு. இறைவன் பயப்படவும் இல்லை, இறைவன் நம்பவும் இல்லை, இறைவன் நினைக்கவும் இல்லை. இதுக்கு கஷ்டகாலம் தொட வேண்டியது. கஷ்டம் வந்தால் மட்டும்தான் இவங்க திரும்புகிறோம். ஓரளவுக்காது. ஆனால் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் முதல்ல குற்றங்குறை, அந்த நேரத்தில் குற்றங்குறை சொல்ல வேண்டாம் யாரையும். எந்த வகையில் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை விடுவிக்கப்படணும்னு சொன்னால், மீறலன்னு சொன்னால் முதல்ல என் கஷ்டத்துக்காக நான் தான் காலத்தை சுருக்கப்பட்டுரும். ஏன் அந்த கஷ்டம் பல வருஷமாக தொடர்ந்துருக்குன்னு சொன்னால், இன்னும் இந்த சத்தியத்தை நான் உணரல. என் கஷ்டத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்கிறது இல்லை, ஒப்படைக்கிறது இல்லை, மீறதுக்கான வழியை அவன்கிட்ட தேடல, அவன்கிட்ட சரணடைஇல்லை. நான் மீறதுக்கு வழியை வச்சுருக்கேன். இவங்க மூலமாக மீண்டலாமா, அவங்க மூலமாக மீண்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண போதெல்லாம் அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகரிச்சுட்டு, கஷ்டங்கள்லாம் துன்பங்களாக துயரமாக மாறிட்டு, சோதனை எல்லாம் வேலையாக மாறிட்டு. கஷ்டகாலம் நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு சொன்னால் 28 பாருங்க. இது ஒவ்வொரு நபிமார்களும் தூதர்களும் கேட்ட பிரார்த்தனை. அதனால் இங்கே யாரை பற்றியும் குறை சொல்லணும். என் இறைவனே, என்னை படைச்சவனே, அல்லது கடவுளை தெய்வமே எப்படி கூடாலும் சரி, உருவம் இல்லாமல், உணர்வுகளில், அந்தரங்கத்தில் நிச்சயமாக நான் எனக்கே அநியாயம் செய்து விட்டேன், ஆகவே என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அப்போது அவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்புனாலும் கருணைக்கின்றான். அப்போ இவருடைய மன்னிப்பையும் கருணையும் வேணும். தீமையை நீக்கப்படணும், மனம் தூய்மையாக்கப்படணும், சமாதானம் அடையணும், அமைதி நிம்மதி ஆரோக்கியம் நமக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். இயற்கையோ இறைவனையோ பிற மனிதனையோ குற்றம் சொல்ல வேண்டாம். என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான். என் பாவத்தை மன்னிச்சு என்னை மீட்டு கொடுத்து திருப்பி பாவங்களோடையாம என்னை பார்த்துக்கோ. எங்கிட்ட தீமையான குணங்களெல்லாம் நீக்கி நன்மையான குணங்களை வாழ வேணும்னு கேட்கும். கேட்கும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சேர்த்து கேட்கும். அதன் காரணமாக பாவங்கள் நிறைய சீக்கிரம் மன்னிக்கப்பட்டுரும். ஏன்னா இவ்வளோ காலம் நிறைய நம்ம பாவம் பண்ணலாம், மனிதனை பற்றி நிறைய குற்றங்கள் பேசிட்டோம். அதுக்கு பரிகாரமாக என்னுடைய குறைகளை மீள்றதுக்காகவும் மற்றவங்களுடைய குறைகளுக்காக மீள்றதுக்காகவும் எல்லாருக்காகவும் பாவம் பண்ணி கேட்குறோம்.